நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தற்பொழுது தமிழகத்தின் மூன்றாவது கட்சியாகவே உருவெடுத்துள்ளார் என்றுதான் கூற வேண்டும். அது மட்டுமல்லாது மூன்றாவது கட்சியில் இருக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு தினந்தோறும் கொலை மிரட்டல்கள் வருவது தற்பொழுது சகஜமாகிவிட்டது என்றே கூறலாம். அவருக்கு மட்டுமல்லாது அந்த கட்சியின் நிர்வாகிகளுக்கும் கொலை மிரட்டல் வருவது கிட்டத்தட்ட பல மாதங்களாகவே நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நிர்வாகிகள் அனைவரும் காவல்துறையினருக்கு கடிதம் மூலமாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், இரவு நேரத்தில் அவரது வீட்டிற்கு 2-3 காவலர்களை வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். ஆனால் தமிழக காவலர்கள் இதை எதையுமே கண்டுகொள்ளவில்லை. இதுவரை அண்ணன் சீமான் அவர்களின் வீட்டிற்கு எந்த ஒரு காவலர்களையும் நிறுத்தவில்லை என்பதுதான் உண்மையான செய்தியாக இருந்து வருகிறது. அது மட்டுமல்லாது ஒரு பெரிய கட்சிக்கு எந்த ஒரு காவலர்களையும் பாதுகாப்பிற்கு வைக்காதது ஏன் என்ற கேள்விகளும் தற்பொழுது எழுந்து வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது காவலர்களிடம் செல்லாமல் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களிடம் நிர்வாகிகள் சென்று அண்ணன் சீமான் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கூறியுள்ளனர். உடனே நீதியரசர் மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டிற்கு பாதுகாப்பு தர வேண்டும் என காவலர்களுக்கு அறிவுரை கூறியுள்ளார். இதன் பொருட்டு தற்பொழுது கூடிய விரைவில் அண்ணன் சீமான் அவர்களின் வீட்டிற்கு பாதுகாப்பு வழங்கப்படும் என தெரிகிறது. அது மட்டுமல்லாது அண்ணன் சீமான் அவர்கள் எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டங்களுக்கு சென்றாலும் அங்கு 10 காவலர்கள் இருந்தால் அதை 2 மடங்காக, அதாவது 20 காவலர்கள் பாதுகாப்பிற்காக இருப்பார்கள் என தற்பொழுது கூறப்பட்டுள்ளது. இது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது.